ஒரு ஏழை மாணவனின் போராட்ட வாழ்க்கை. ஐநாரு, ஐயா 12ஆம் வகுப்பு தேர்வு முடிஞ்சிருச்சா? ஆனேண்ணா மதிப்பெண்கள் எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலண்ணா. சரிடா மோனே, போய் மாட்டுக்கு தவிடு வை. என்னப்பா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், நீ சாணி அள்ள போற, நான் எடுத்துக்கிறேன், கொடுப்பா. சீக்கிரம் சமைச்சு முடியுமாளரு? சரிங்க அம்மா. இந்தா புடி. உட்காரு. உங்கள் நேம்? ஐயனார். எங்கேருந்து வரீங்க? 10 கண்ணு. என்ன காசு? துணி வாங்க கூட காசு இல்லை ஐயா. சரி, ஓகே, விடுங்க. ஓகே, சூப்பர், நல்ல மார்க் தான். இந்த காலேஜில் நான் உங்களுக்கு அட்மிஷன் தரேன். சரிங்க ஐயா. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி ஐயா. யார் நீ? படிக்க வந்துடுற ஐயா. உனக்கெல்லாம் இங்கே யார் சீட்டு கொடுத்தா? பிரின்ஸ்பல் கொடுத்தாரு. என்னைக்கு வர சொன்னாங்க ஒன்று? இனிதான் ஐயா சொல்லியிருக்காங்க. சரி, நல்லா போய் படி. சரி. இங்கே வாடா. ஏன் அந்த பையன் ஒன்றை தாண்டி பார்க்குறான்? ஆமாண்டி. சிடவுன். என்னோட பேர் கயல். நான் வேதியியல் வகுப்பு நடத்த வந்திருக்கேன். உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க. தம்பி, நீ சொல்லுப்பா. என் பேர் சலீம். நான் அரியாங்குப்பத்துலேருந்து வரேன். என் பேர் ஐயனார். நான் 10 கண்ணுலேருந்து வரேன். என் பேர் ஜெயா. நான் காலப்பேட்டிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் அங்கேயே இருக்கேன், நான் பாகூர்லேருந்து வரேன். என் பேரு காவேரி. நான் தவளக்குப்பத்திலிருந்து வரேன். என் பேர் காவியா. நான் தவளக்குப்பத்துலேருந்து வரேன். இது என்ன, நம்ம பையன் படிக்கிற கல்லூரியிலேருந்து அந்த கடிதம் மாதிரி இருக்கு. ஓஹோ, கதை அப்படி போதோ. எங்க நம்ம புள்ள கல்லூரியில் போய் ஏதோ பொண்ணு படிச்சு சுத்திட்டு இருக்கானா? அவன் கல்லூரியிலேருந்து கடிதம் வந்துருந்ததுங்க. நீங்க ஏதாச்சும் கேளுங்க. கல்லூரி போயிட்டு வந்துட்டியாப்பா? வந்துட்டேண்ணா. உக்காருப்பா. கல்லூரியிலேருந்து கடிதம் வந்தது, நீ காதல் பண்ணுறேன்னு. இல்லைண்ணா, ஏன் என்னாச்சு? கல்லூரிக்கு ஒன்று படிக்க அனுப்புனாங்களா இல்லை காதல் பண்ண அனுப்புனாங்களா? ஆமாண்ணா. இப்போ என்ன ஆச்சு? காதல் பண்ணுற என்ன ஆச்சா? நிறுத்துங்க. நீ நல்ல நிலைமைக்கு வரணும்னாடா உன் தங்கச்சி கூட படிக்க வைக்காம உன்னை படிக்க அனுப்பணும். ஏன்டா இப்படி பண்ற? குடும்ப மானத்தையே வாங்கிட்டேடா. உன்னால இந்த குடும்ப மானமே போச்சு. நிறுத்துங்கம்மா. நான் நல்லா நிலைமைக்கு போயிட்டு நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். பயப்படாதீங்க. இவனை படிக்க வச்சதுக்கு எப்படி பேசிட்டு போகிறான் பாருமா. வீடியோ பார்த்துக்கலாம். மேடம், உள்ள வாங்க. உள்ள போ. என்னாச்சுங்க? மேடம், இவனை இனிமே உங்க பொறுப்புல விட்டுடுறேன். இவனை அடிங்க, திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. இவன் நல்ல நிலைமைக்கு வந்தா மட்டும் போதும்.
இனிமே உங்கள் பையனை நான் பார்த்துக்கிறேங்க. அவன் என் பொறுப்பு. அவனை அடிங்க உதைங்க என்ன வேணா பண்ணுங்க, பார்த்துக்கலாம். டேய் போடா டேய். ப்ளீஸ் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு. நமக்கு செட் ஆகாது. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணா ப்ளீஸ். உன் படிப்பை பாரு, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் நில்லு, அழுவாத. நான் பேசுறதை மட்டும் கேளு. நான் எங்கள் வீட்டில் பேசிட்டேன். நான் நல்ல நிலைமைக்கு போயிட்டு தான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன். பயப்படாத, அழுவாத. புரியுதா? ஓகே. இப்போ நான் பட்டம் வாங்கிட்டப்பா. நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் வீடு கட்டிட்டு நான் நல்ல நிலைமைக்கு போவேன். கவர்மெண்ட் வேலையும் கிடச்சிருப்பா. மன்னிச்சிடுப்பா, தெரியாம பேசிட்டான். மன்னிச்சிடறேன் மோனே. கவலைப்படாதம்மா, நான் உனக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உனக்கு. சரிங்க அண்ணா. ஐயா, நான் இப்போ அரசாங்க வேலைக்கு பதிவு வந்திருக்கேன் ஐயா. இப்போ நான் எங்கே ஐயா பதியணும்? நான் இப்போ தான் கல்லூரி முடிச்சிருக்கேன். ஃபைல் கொடுப்போம். நல்ல மார்க்ஸ் தான் போயிருக்கிறோம். ஒரு கவர்மெண்ட் ஜாப் போறியா? சரிங்க ஐயா, நான் சொல்கிறேன். நன்றி ஐயா. அம்மா எப்ப பார்த்தாலும் ஃபோன் நோண்டினே இருக்கே, வேற எந்த வேலையும் இல்லையா உனக்கு? சும்மா நான் என்ன போமா, 12th ரிசல்ட் என்னதான் ஆச்சு? அதெல்லாம் இன்னும் வரல. சும்மா கமிங் சார். எஸ் கமிங். உங்கள் நேம்? தேவா. எங்கேருந்து வரீங்க? லாஸ்ட்லேருந்து வர சார். என்ன காஸ்டியூம் இது? ஏன் இந்த காஸ்டியூம் என்ன குறை? என்ன ஓவராக பேசுகிற? ஏன் சட்டை பட்டன்லாம் போட மாட்டியா? ஃபஸ்ட்டு பட்டனை போட. பட்டர் போடுறது ரொம்ப முக்கியமா? அதான் ஃபீஸ் கட்டல, அட்மிஷன் கொடுங்க சார். சரி இப்போ படிக்கிற போ. இதெல்லாம் எங்கே போய் தெரிந்த போதும். டேரு மாடு. எங்க போய் சுத்திட்டு வர? காலேஜ் சென்டர் வரேன். ரிசல்ட்டே வரல சொன்னா அதுக்குள்ள என்ன? எந்த காலேஜ்ப்பா சேர்ந்துருக்க? ஏதோ ஒரு காலேஜ் உனக்கு என்ன? என்னம்மா இந்த பையன் நான் மதிக்கவே மாட்டான். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். சிட் டவுன். எல்லாரும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நீ சொல்லுமா? ஸ்ரீ அருள் மேம். என் பேர் நவீன் மேம். ஃபௌசி. விஷ்ணு. தேவா. ஹாஸ்பிட்டல்லேருந்து வரேன். Myself Abhinaya. I'm from Laspet. நவரா. வாங்கடி போலாம். ஏய் பாபா, ஒன்றை தாண்டி கூட்டினே நிற்க மாட்டேன். என்ன ரொம்ப தான் சீனை போடுற? கூட நிற்க மாட்டே நீ? உங்ககிட்டலாம் பேச முடியாது. ஏய் யாரா நீ என் கிளாஸ் கொண்டு பேசுங்கிற? அவன் ஏன் ஆடுற? சாரி ப்ரோ. இவங்க இங்க என்ன பண்றாங்க? லவ் பண்றாங்களோ? தேவா, அந்த மீன் ரொம்ப அழகா இருக்குல்ல? அந்த மீனை விட நீ ரொம்ப அழகா இருக்க அபி. ஐ லவ் யூ. சீ போடா.
இதை இப்படியே விட்டா சரி வராது. ஃபர்ஸ்ட் இவங்க வீட்டில் தான் சொல்லணும். நான் வந்து சொல்றேன், நீ போய் எல்லார்ட்டையும் சொல்லிடு. ஹலோ, யார் நீங்க? காலேஜ்ல இருந்து தேவாவுடைய மேம் பேசுறேன். உங்க பையன் படிக்காம லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஓ, அவன் லவ் பண்றானா? சரி மேம், நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேம், கண்டிச்சு வைங்க அவனை. சரிங்க மேம், நீங்களும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அவனை. ஓகே மேம். தேங்க்யூ மேம். என்னம்மா ஆச்சு? உங்க பையன் காலேஜில் லவ் பண்ணி சுத்திட்டு இருக்கானாங்க. யார் சொன்னா? அவங்க மேம் இப்பதான் கால் பண்ணி சொன்னாங்க. அப்படியா பண்ணுறான்? கொஞ்சம் கவனிக்கணுங்க அவனை. சரி, வந்தால் கேட்போம். நில்டா. எங்கப்பா போயிட்டு வர? எங்கே போனவனுக்கு நான் கையெடு. எங்கடா போயிட்டு வர? காலேஜ் தான் போனேன். காலேஜில் இருந்து மேம் ஃபோன் பண்ணாங்க தெரியுமா? உன் நம்பர் எப்படி உங்களுக்கு? ஃபோன் பண்ணாங்க. காலேஜ் போறியா இல்லை லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கியா? ஏதோ பண்ணுறேன். ஏதோ பண்றியா? வீட்டில் தங்கச்சி இருக்கு, அதுக்கு ஒரு நல்லது கெட்டது செய்யணும்னு அறிவு இல்லையா? இல்லை. என்ன இல்லை? இப்படி தான் பண்ணுவியா? இதான் உன் முடிவா? ஆமாம். போடா, வீட்டை விட்டு வெளியே போ. போ போடா, வெளியே போடா. டேய், ஏமா அண்ணன் அடிச்சீங்க? அண்ணா அண்ணா. விடுமா, பையன்தான் இப்படி பண்ணிட்டான். பொண்ணையாச்சும் நல்லா பார்த்துப்போம். கொஞ்சம் மனசு கஷ்டமாக தாங்க இருக்கு நம்ம பையனை நினச்சி. ஏமா என்னாச்சு? எதுக்கு அண்ணன் அடிச்சீங்க? பெரிய மனுஷி மாதிரி பேசாமல் உள்ள போடி. ஐயோ, என் தலையெழுத்து. நான் பெற்றது சரியில்லாமல் போச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. டேய், பார்த்துக்கலாம், விட்றா, பார்த்துக்கலாம். போ போ, பார்த்துக்கலாம். கமிங் சார். எஸ் கமிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டேக் யுவர் சீட். வாட் இஸ் யுவர் நேம்? தேவா. இங்கே சேலரி கம்மி தான். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கில்லை சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஃப்ளட்டர் டூல் யூஸ் பண்ணி வெப்பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் நல்லா இருக்குது, உங்கள் ஸ்கில்லும் சூப்பராக இருக்குது. நீங்கள் நாலுலேருந்து வந்து ஜாயின் பண்ணீங்க, சரிங்களா? கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். என்னதான்ப்பா நடக்குதுங்க? சிஸ்டம்லாம் ஆஃபில் இருக்குது, வேலை ஒழுங்காக நடக்க மாட்டேது. எப்போ போகிற உங்கள் டீம் என்ன சும்மாவே இருக்குது? சாரி சார், இப்போ தான் சார் வந்தேன். இப்போ பார்த்துடலாம். இன்றைக்கி ஓகே, மற்ற நாள்லாம் சும்மா தான் இருக்கிறீங்க. உங்கள் டீம்லேருந்து எந்த ரிப்போர்ட்டும் ஒழுங்காக வரதில்லை. சாரி சார், இப்போ முடிச்சு கொடுத்துறோம் சார். சீக்கிரம் முடிக்கிற வேலையை பாருங்கள். ஓகே சார். தேவா, என்ன ஒர்க் பண்ணிக்கிறீங்க நீங்கள்? எல்லாமே ஃபைலில் மிஸ்டேக்காக இருக்குது. மேனேஜர் வந்து என்னை திட்டிட்டு போகிறாரு. ஐயோ, என்ன அவன் பிரச்சனை? வேலை ஒழுங்காக பார்க்கத்தே இல்லை. என்ன தான் பண்ணுறீங்க? யார் அவன் சொன்னானே? வேலையே ஒழுங்காக பார்க்க மாட்டீங்க. மேனேஜர் வந்து என்கிட்ட கத்தி நிற்கிறாரு. இன்னொரு நான் பேசுகிறேன். இல்லைன்னா வேலையை ஏஜி சொல்லிட்டல, இன்னொரு நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். போய் பேசு போ. ஆமாம் சார், நான் தான் அனுப்புனேன். அந்த ஃபைல் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிங்க. ஓகே சார். இல்லைனா தப்பு என்ன தேவா, ஒரு மேனேஜ் இல்லை, ஃபோன் தானே என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் மட்டும் உள்ளே வரீங்க. அதில் இருக்கிறது எல்லாமே தப்பு. நீங்கள் பண்ண வேலை எதுவுமே நல்லா இல்லை. கம்ப்ளைண்ட் என்ன இப்போ? என்ன பட்டன்லாம் கேட்டுறீங்க? நான் நினச்சா உங்கள் வேலை எப்படி தெரியல. தூக்குன்ற ஒன்று வச்சுக்க உன் வேலை. நீ போய் அங்கிட்டு. அபி, என்ன பிரச்சனை உனக்கு? உட்கார் அபி, உன்ட்ட தானே பேசுகிறேன். நமக்கு இதில் செட் ஆகாது. கூப்பிட்டுனே இருக்கல, நெல் அபி. பிரேக்கப் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் தான் சார் இருக்கு. வந்துட்டேன். ப்ரோ, ஆர்டர். ஓடிபி சொல்லுங்கள். 5424. ஏன் ப்ரோ சுகமாகறீங்க? எங்கே ப்ரோ, வாழ்க்கையே இருப்பா போதும். ஏன் ப்ரோ? ரொம்ப ஆட்டேன். இப்போ அனுப்பிக்கிறேன். ப்ரோ, வாழ வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது ப்ரோ லைஃப்பில். இதுக்கே சுகமாயிட்டீங்க. ப்ரோ, உங்கள் பேர்? மணிகண்டன்.